மிஸ்டர் வெங்கடேஷ் சார் வந்து 30 இயர்ஸ் ஓல்டு இவரு. ஸோ இவர் எங்கிட்ட வரும்போது கவுண்டிங் வந்து 0 சொல்லி வந்திருக்காரு. இவரு வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காரு. பட் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி தான் வந்திருக்காரு. 3 மந்த் வந்து எடுத்திருக்காரு மெடிசன் ரெகுலராக. இவரு எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து நல்லா எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ லாஸ்ட் வந்து அவர் வெளியில் இருக்கும்போது கவுண்டிங் எதுவும் இல்லாமல் இருந்தாரு. பட் இப்போ ஜஸ்ட் 3.5 மந்த் தான் எடுத்திருக்காரு. இருக்கு மொட்டிலிட்டி, மார்பாலஜி, கவுண்டிங், வால்யூம் எவ்ரிதிங் வந்து நார்மலா இருக்கு. அது இல்லாமல் இவருடைய டெஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சின்னதாக இருக்கு, ஒரு பக்கம் நார்மலாக இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து வெரிகோசிலையும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து கிரேட் 2ல இருந்திருக்கு. பட் எதுக்காக இது நான் சொல்றேன்னா, இது யாருமே இதை பத்தி வரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி 0 கவுண்டிங்ல இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு. எக்ஸாம்பிள் நம்ம வெங்கடேஷ் சார் வந்து நம்ம கிட்ட வரும்போது கவுண்டிங் இல்லை 30 இயர்ஸ் சொல்லி வந்திருக்காரு. 3 மந்த்ல வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இவர் வந்து இவருடைய ஹிஸ்டரியை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் வந்திருக்காரு. வெங்கடேசன் சென்னையிலேருந்து வந்துன்னு இருக்கேன். கவுண்டிங் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருந்து வெளியில் பார்த்துன்னு இருந்தேன். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒன்றும் வந்து கவுண்டிங் ஏறல. சாரிகிட்ட வந்தோடனே நான் வந்து நல்லா கவுண்டிங் நல்லா ஏறிச்சு. இப்போ 3 மந்த் பார்த்தேன் 44 மில்லியன் வந்துச்சு. 0 மில்லியன் இருந்து 44 வந்துச்சு. எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இனிமேல் வந்து யார் வந்தால் எதுவும் பயப்படாதீங்க. இந்த விஷயம் வந்து யார்கிட்டையும் சொல்ல முடியாதுன்னா எதுவுமே பண்ணாதீங்க. சார் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இப்போ நான் வந்து கான்டாக்ட் பண்ணி தான் பேசினேன். கிளியர் ஆகிடுச்சு. எதுவும் பயப்பட வேணாம். எதுவும் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஐயோ சரி கவுண்டிங் குறையும் ஏறாது போகாதுன்னா எதுவும் நினைக்காதீங்க. கவுண்டிங்காக சூப்பராக கவுண்டிங் கரெக்டாக எது எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து சார்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது ட்ரீட்மெண்ட் எதுவோ அது வந்து கரெக்டாக எடுத்தோம்னா மெயின்டைன் கரெக்டாக சரி. இப்போ முக்கியமாக என்னன்னா வெங்கடேஷ் சார் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. முக்கியமான ரீசன் வந்து பயத்தில் தான் இருந்தார். கவுண்டிங் வருமா வராதா, ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து நான் வெளியிலே எடுத்துட்டேன், எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல அப்படின்னு வந்தார். பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல ரிசல்ட். நாட் ஈவன் நம்ம வெங்கடேஷ் சார் மட்டும், நம்ம கிளினிக்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எவ்ரி 50 டேஸ்க்கு நம்ம மெடிசன் பண்ணும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல வந்து அவர் 5 மில்லியன் வர ஆரம்பிச்சது. இப்போ நல்லாவே இருக்கு. அவருடைய சேல்ஸ், கவுண்டிங் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி யாரும் பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணுங்க. நம்ம வெங்கடேஷ் சார் கூட ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபோன் பண்ணி தான் வந்தாரு. சார் இந்த மாதிரி வெளியே எடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, உங்ககிட்ட வரும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டாரு. அவருக்கு வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய சக்சஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் வாங்க சொல்லி. அது மாதிரி நீங்களும் வாங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா நம்ம பண்ணலாம். உங்களுக்கு சென்னையில் வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. இங்கே வந்து வேலூர் சார்கிட்ட வந்து பார்த்தோன்னே எல்லாம் பக்கவாக கரெக்டாக வந்து நான் எனக்கே தெரியல. கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தீங்க, இன்னைக்கு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா எனக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சார்.